முக்கியமா என்னன்னா தாத்தாவை நம்பி வர்றவங்க கை விடுறது இல்லை. நம்பிக்கை இருந்து வர்றவங்க கை விட மாட்டார் தாத்தா. அவர் சாமி வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு பல கஷ்டங்களையும் துன்பம் துயரங்களையும் அன்னதானம் கல்வி நாணம் மருத்துவம் எல்லாம் பார்த்ததுனால 130 வருஷம் ஆகுது. இன்னும் அதுதான் இங்க நடந்துட்டு. இதுக்குதான் அதுக்குதான் இல்லை. தாத்தா உள் மனதோட நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியம். அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொன்னதை வச்சு நான் வந்தேன். எனக்கு நல்லா இருக்கு. அந்த மாதிரி சில பேருக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கு. இந்த மாதிரி கண்டினியூவாக வாரம் செவ்வாய்க்கிழமை வரேன். எந்த கோயிலுக்கும் நான் இந்த மாதிரி கண்டினியூவாக போனது. இந்த ஐயா கோயிலுக்கு வந்ததுலேருந்து கண்டினியூவாக வரணுன்ற மாதிரி இருக்குது. எனக்கு உடம்புல வந்து சுகர் இதுலாம் நிறைய இருந்தது, கொலஸ்ட்ராலு அந்த இதெல்லாம். ஆனால் இங்கே வந்து மறுவாரம் போயிட்டு செக் பண்ணால் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. ரொம்ப நாள் அவசரப்பட்டேன், அதனால நம்பி வந்துக்கிட்டேன். இங்கே ஐயா கோயிலுக்கு வந்ததுலேருந்து ஏதோ என்னை விட்டு விலகின மாதிரி இருக்கு. சேஞ்ச் இருக்கு, கண்டிப்பா சேஞ்ச் இருக்கு. நான் எவ்வளோ ப்ராப்ளத்துல வந்தேன், இங்க வந்து எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஐயா நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான் ஐயா தாத்தான்னு அதை உரிமையா கூப்பிடுவாங்க. எனவே நானே கேள்விப்பட்டு வந்து எனக்கு நல்லா இருக்கு. நானும் பல பேருக்கு சொல்லி இருக்கேன். தாத்தாவோட கோயில சிறப்புன்னா உடம்பு கொஞ்சம் முடியலன்னு வந்தா ஒரு நல்லா இருக்கு. மனசு ரொம்ப திருப்தியா இருக்குது. நான் எதுவும் தாத்தா வந்து கேட்டுலாம் வரமாட்டேன். அவருக்கு பார்க்கணும், அவரோட ஆசீர்வாதம் வேணுன்ற மட்டும் எனக்கு நான் நினைச்சது வேலை தொழில் ரீதியா போறது வர்றது எல்லாமே நல்லபடியா நடக்குது. எந்த ஒரு தடையும் இல்லை. திங்கள் டு ஞாயிறுக்குள்ள தாத்தா வந்து பார்க்கணுன்றது ஒரு என்னோட ஆசை, எனக்கு ஆசை. அதனால நான் வந்து பார்த்துட்டு போயிருக்கேன். தாத்தா நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி அவரு. நிறைய மாற்றம் இருக்கு. என் பையனுக்கும் டாக்டர் சீட்டு கிடைச்சிது. ஒரு மார்க் வித்தியாசத்துல கவர்மெண்ட் இதுவே கிடைச்சிது. அதுல இருந்து வர ஆரம்பிச்சேன். அதான் ஃபர்ஸ்ட் இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் வச்சு வராங்க. ஆனா நடக்குது. எங்க இருந்தோ ஜனங்கள்லாம் வராங்க. இங்க நல்லா எல்லாருக்கும் நல்லதே நடக்குது. தமிழால் இணைந்த நல்லுள்ளங்களுக்கு தமிழ் அறிவின் அன்பு வணக்கம். நம்ம ஆன்மீக பந்தம் சேனல்ல தொடர்ந்து பல்வேறு கோவில்களையும் அதோடைய சிறப்புகளையும் பத்தி பார்த்துட்டு இருந்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு சென்னை வண்ணாரப்பேட்டையில இருக்க தாத்தா கோவில்னு அழைக்கப்படுற அந்த ஒரு ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலுடைய சிறப்புகளையும் கோவிலுடைய வரலாறையும் இங்க இருக்க ஆட்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பதினாலு வாரமாக வந்துட்டு இருக்கேன். ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்தேன். நான் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி கண்டினியூவாக வாரம் செவ்வாய்க்கிழமை வரேன். எந்த கோயிலுக்கும் நான் இந்த மாதிரி கண்டினியூவாக போனது இல்லை. முத வந்தது உடனே எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இம்ப்ரூவ் தெரிஞ்சது. அது எப்படின்னா, எனக்கு ரொம்ப நாள் உடம்பு சில விஷயங்கள் முடியாமல் கோயிலுங்க போகணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ஐயா கோயிலுக்கு வந்ததுலேருந்து கண்டினியூவாக வரணுன்ற மாதிரி இருக்குது. எனக்கு உடம்புல வந்து சுகர் இதுலாம் நிறைய இருந்தது, கொலஸ்ட்ராலு அந்த இதெல்லாம். ஆனால் இங்கே வந்து மறுவாரம் போயிட்டு செக் பண்ணால் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. ரொம்ப நாள் அவசரப்பட்டேன். அது மாதிரி இருந்து நான் வந்து வரது இருந்தால் எங்கள் பையனுக்கு ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாமல் இருக்கேன். குழந்தை ஒரு 2 வருஷமாக ஆச்சு கல்யாணம் ஆகி. ஸோ அதை பார்த்து தான் நம்பி வரேன், நான் அதை வேண்டிக்கிட்டு வரேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே இருந்த இதுவை விட எனக்கு உற்சாகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும், அந்த டயர்ட்னஸ் இருக்கும், எங்கேயும் போக முடியாது, சோர்ந்துடுவேன், வேலைங்க இல்லாமல் போயிட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. இப்போ அப்படி இல்லை. அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் நல்ல சுறுசுறுப்பு, அந்த எனர்ஜியாக இங்கே வந்ததுலேருந்து அந்த மாதிரி நல்லா ரொம்ப நல்லா இருக்கேன். அதனால் நம்பி வந்துருக்கேன். இன்னைக்கு கூட வர முடியாத சூழ்நிலை. பார்த்தீங்கன்னா வாரம் மதியத்துக்குள்ளே வந்துடுவேன், 12 மணிக்குலாம் வந்துடுவேன். இன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த சிறப்புன்றது எல்லாரும் சொல்றது தானியா. ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்ததுலேருந்து எனக்கு 4 பேர் சொன்னதை யூடியூப் பார்த்து வந்தேன். இது வரைக்கும் எந்த கோயிலுக்கும் நான் அதை பார்த்துலேருந்து போகணும்னு வந்துச்சு. எந்த கோயிலும் நான் கண்டினியூ பண்ணதே இல்லை. கோயிலுக்குங்கன்னா வாரம் போகணும் செய்யணுன்ற இது எனக்கு இருந்தது. இந்த இனிமே இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து வந்தோன்னா கோயிலுக்கு போகணும் நிறைய கோயிலுக்கு போகிறேன். இதனால ஏதோ என்னை விட்டு போன மாதிரி இருக்கு. ஐயா கோயிலுக்கு வந்ததுல இருந்து ஏதோ என்னை விட்டு விலகின மாதிரி இருக்கு, எனர்ஜியா இருக்கு. அந்த மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. தாத்தா வந்து கனவுல வரதா சொல்லியிருந்தாங்க, வரல. ஆனா இந்த டைம் அந்த நினைப்போட இருக்கேன். அந்த கோயில் வந்ததுல இருந்து ஏதோ ஒண்ணுனாலும் எவ்வளோ தாத்தாவை நினைச்சிட்டு. ஆனா அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் எனர்ஜியாவும் இருக்கு. ஒர்க்கு கான்சன்ட்ரேஷனும் ரொம்ப பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து வேலைக்கு போனனாலும் எப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்து படுத்துருவேன், சோம்பலா இருக்கும். ஆனா இங்க வந்ததுலேருந்து என்ன நல்லா ஆக்டிவா இருக்கு. அதனாலேயே நான் வரேன். எனக்கு எந்த இது இல்லைனாலும்
ஆக்டிவாக இருக்குது. அது போதும், உடம்புலாம் நல்லா இருக்கு. சென்னையில நிறைய கோவில்கள் இருக்கு. ஆனா இந்த கோவிலுக்கு வரதுக்கான நான் அதுதான் எனக்கு வந்து பெருங்குடி வீடு, எனக்கு வந்து வேளச்சேரி அந்த சைடு. ஆமா, ம். திருவான்மூர் தாண்டி பெருங்குடி வீடு. ம். அது பார்த்து அதுதான் எந்த கோயிலுக்கும் நான் இந்த மாதிரி கண்டினியூவா விரும்பி போனதே இல்லை. ம், ம். ஆனா இங்க வந்ததுலேருந்து அது பார்த்ததுலேருந்து போகணுன்ற மைண்ட்ல இருந்தேன். அது ஒரு நாள் போகணுன்னு வந்தேன். ஆனா வந்ததுலேருந்து எனக்கு அதுல கண்டினியூஸா வரேன், ம். கண்டினியூஸா இருந்தேன். அது மெயின்லயே இருக்கு. எந்த வேலை இருந்தாலும் இங்க ஐயாவை பார்க்க வரேன். அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொன்னதை வச்சு நான் வந்தேன். எனக்கு நல்லா இருக்கு. அந்த மாதிரி சில பேருக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கு. நீங்க எவ்வளவு நாளா இந்த கோவிலுக்கு வரீங்க? நான் 3 இயர்ஸா வரேன்பா. 3 இயர்ஸா வரேன். சப்போஸ் என்னால வர முடியலன்னா, முடியலாத டைம்ல எனக்கு ஏதாவது ஒரு அசம்பாவம் நடக்குது, அது வந்து போனா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன் இது அப்படிதான் நானும் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு எடுத்து சொல்லி இருக்கேன். அப்புறம் இதுல முக்கியமா என்னன்னா, தாத்தாவை நம்பி வர்றவங்க கை விடுறது இல்ல. நம்பிக்கை இருந்து வர்றவங்களும் கை விட மாட்டார் தாத்தா. அதுதான் என் இது. என் பேர் டில்லிராம். நான் இந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த ஜீவசமாதி மடத்தினுடைய தலைவர். இந்த கோவில் எவ்வளவு வருஷமா இருக்கு? இந்த கோவிலுடைய சிறப்பு வரலாறு அதை பத்தி சொல்லுங்க. ஐயா, இந்த கோயில் வந்து 18/10/1896 வருஷமா இருக்கு. இது வந்து 130 வருஷமா இந்த கோயில் இருக்கு. சாமி வந்து 18/10/1896 96 காலத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் சாமி வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு பல கஷ்டங்களையும் துன்பம் துயரங்களையும் அன்னதானம், கல்வி, நாணம், மருத்துவம் எல்லாம் பார்த்ததுனால இங்க ஒரு சித்தரா இங்க பாவித்து இங்க இருக்கிற மக்கள் வழிபாடு பண்ணாங்க. அவர் சமாதியாகியும் 130 வருஷம் ஆகுது. இன்னும் அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்புகளை பத்தி சொல்லுங்க. சிறப்பு எல்லாத்துக்கும் சிறப்பு தான் ஐயா. இதுக்குதான் அதுக்குதான் இல்ல. தாத்தா உள் மனதோட நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் ஐயா. ஐயா, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான் ஐயா அவரு. தாத்தான்னு அதை உரிமையா கூப்பிடுவாங்க ஐயா. எல்லார் கனவுலையும் வருவார் ஐயா. உள்ளன்போட வேணும்னா உங்க கனவுல கூட வருவார் ஐயா. ஒவ்வொரு கோவிலுக்கும் காணிக்கையா செலுத்துறதுக்கு சில விசேஷ பொருட்களா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு காணிக்கை அந்த மாதிரி இங்க அன்னதானம் பண்றாங்க ஐயா. அவங்க முடிஞ்சது அரிசி, பருப்பு, எண்ணெய், புளி அது மாதிரி வாங்கி தருவாங்க ஐயா. அன்னதானம் எந்தெந்த நாட்கள்? வருஷம் 365 நாள் இங்க வடை பாயசத்தோட சாப்பாடு ஐயா. 12:30 மணிக்கு. அவர் வச்சு செங்கல் தாத்தா, ஸ்ரீமத் சுபானந்த சுவாமிகள் தான் பேரு. செங்கல் தாத்தான்னு சொல்லுவாங்க. எனக்கு நானே கேள்விப்பட்டு வந்து எனக்கு நல்லா இருக்கு. நானும் பல பேருக்கு சொல்லி இருக்கேன். சேஞ்ச் இருக்கு, கண்டிப்பா சேஞ்ச் இருக்கு. நான் எவ்வளோ ப்ராப்ளத்துல வந்தேன், இங்க வந்து எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. என் நம்பிக்கையில நான் வரேன். அதாவது நான் வர முடியலன்னா எனக்கு ஏதாவது ஒரு அசம்பாவம் நடக்குது, எனக்கு நம்பிக்கை இருந்து நான் வரேன். நானும் பல பேருக்கு சொல்லி இருக்கேன். அதை வச்சு எல்லாம் வர்றவங்க வராங்க. குரு பூஜை நடத்துறாங்க, அதாவது நியூ இயர் பூஜை நடத்துறாங்க. நம்மளால முடிஞ்ச டொனேஷனா எழுதிடுவேன். நான் யாருக்கு எதாவது வேணா வாங்கி கொடுவேன். நான் டொனேஷனா எழுதுறேன். மாசம் தாத்தாவுடைய கோவில்ல என்ன சிறப்பு? தாத்தாவோட கோயில்ல சிறப்புன்னா, உடம்பு கொஞ்சம் முடியலன்னு வந்தா ஒரு நல்லா இருக்கு, ப்ராப்ளம் இருக்கும் வந்தா கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா சால்வ் ஆகும். அதாவது நான் நிறைய லாஸ் ஆனேன், இங்க வந்து ஓரளவுக்கு எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நிறைய லாஸ் ஆன இங்க வந்து எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சிறப்பான பொருட்கள் என்ன, அதாவது மனசுல நம்ம என்ன வேண்டிக்கிட்டோமோ அதை கொடுக்கலாம். நான் மாசம் டொனேஷன் கொடுத்துருவேன். நம்மளால என்ன முடியும் தாத்தாக்கு தாராளமா செய்யலாம். செய்யறவங்க அவர் கைவிட மாட்டார். தினமும் அன்னதானம் நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாப்பா, அன்னதானம் பத்தி எனக்கு மோஸ்ட்லி தெரியாது. ஆனா நான் வந்து சாப்பிட்டுருக்கேன். நான் ஒரு 2 வீக்ஸா வந்துட்டு இருக்கேன். பட் அம்மா வந்து ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காங்க. ஒரு 2 மந்த்தா வந்துட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க பர்சனல் லைஃப்ல ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? ஓப்பனாக உண்மையை சொல்லணும்னா, ஜாப் கொஞ்சம் இல்லாமல் இருந்தேன். நான் வந்து உண்மையிலே வேண்டினது ஒரு 2 இடத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தான் வேண்டிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்த ஜாப் நான் வெளியே போகும்போது எனக்கு ஒரு கால் வந்தது, கன்ஃபார்ம் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அது இல்லாமல் தம்பி லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது. பட் அதை டீப்பாக நான் ஒன்றும் கேட்கல. பட் அவனும் வந்து ரொம்ப இன்வால்வாக வந்துட்டு இருந்தான். அவனுக்கு நல்ல சேஞ்சஸ் இருந்தது, நல்லாவே இருந்தது. பர்சனலாக பெருசாக நான் ரியலைஸ் பண்ணலை. இது போக தெரியும். பட் ஆனால் என்னோட பர்சனல் லைஃப்ல வந்து என் ஜாபு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அது மேபி இதனால வந்து இதோட. பட் இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த கோயிலேருந்து கொஞ்சம் வெளியே போகும்போது எனக்கு கால் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்தது. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. அதுல இருந்து அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு எந்தெந்த நாட்கள் இந்த கோயிலில் சிறப்பு நாட்களாக பார்க்கப்படுது? இந்த கோயில் சிறப்பு நாட்கள்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு செவ்வாய்க்கிழமை தான் கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கிறதா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். வியாழக்கிழமை தான் ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வியாழக்கிழமை எனக்கு தெரிஞ்சு அரிசி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து வெல்லம் போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்க, வெல்லம் கொடுத்துருக்காங்க. உப்பு ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது என்னன்னு தெரியல, உப்பு போறதில்லை போல. உப்பு மிளகு அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ போட்டுட்டு அரிசி, வெல்லம், சக்கரை இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு தாத்தா கோவில்னு சொல்லிட்டு பெயர் சொல்றாங்க எல்லாரும், அது காரணம் என்ன? அது தெரியல ப்ரோ. ஒரு பழைய ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவசமாதியானாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது தாத்தா கோயில் அப்படியே மேபி ஃபேமஸாக இருக்கான்னு தெரியல. ஸோ அதுதான் எனக்கு தெரியும். நீங்க எவ்வளவு நாளா இந்த கோவிலுக்கு வந்து? நான் ஒரு 1 year வரேன்.
இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல நடந்த மாற்றங்கள் என்னன்னா? வரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியா இருந்தது, மனசு ரொம்ப திருப்தியா இருக்குது. நான் எதுவும் தாத்தா வந்து கேட்டுலாம் வரமாட்டேன். இவன் அவருக்கு பார்க்கணும், அவரோட ஆசீர்வாதம் வேணுன்ற மட்டும் நான் வரேன். எனக்கு நான் நினைச்சது வேலை தொழில் ரீதியா போறது வர்றது எல்லாமே நல்லபடியா நடக்குது. எந்த ஒரு தடையும் இல்லை. இந்த கோவில்ல வந்து அன்னதானம் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அது டெய்லி நடக்குது. அது 1 மணிக்கு 12:30க்கெல்லாம் பூஜை போட்டுட்டு அன்னதானம் நானும் சாப்பிட்ருக்கேங்க. நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. இல்லை, ஏன்னா நம்மளுக்கு தொழில் பண்றதுனால கொஞ்சம் அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு வர முடியாதனால நான் செவ்வாய்க்கிழமை இந்த வீக்ல திங்கள் டு ஞாயிறுக்குள்ள தாத்தா வந்து பார்க்கணுன்றது ஒரு என்னோட ஆசை, எனக்கு ஆசை. அதனால நான் வந்து பார்த்துட்டு போயிருக்கேன். தாத்தா நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி அவரு. அது எல்லாம் நேர்த்திக்கடன் செலுத்துறது, அது தேவையானது என்ன, உடம்பு சரியாதவங்க இல்லை கல்யாணம், புள்ள பாக்கியம், குழந்தை பாக்கியம், அதெல்லாம் அதுக்காண்டி அதை வச்சிருக்காங்க. நீங்க எவ்வளவு நாளா நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? 4 வருஷமா வந்துட்டு இருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னமா? இங்க வந்து எல்லாருக்கும் நல்லா நடக்குது. அதனால உங்க லைஃப்ல இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு? வந்தா கொஞ்சம் மனசு அமைதியா இருக்கு. இது வியாழக்கிழமை தான் ரொம்ப சிறப்பு. அப்புறமா அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம். இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன? நீங்க எவ்வளவு நாளாமா இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் நினச்சா வருவோம். அவரோட சக்தி நல்லா சக்தியானது தான். எங்கள் பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, நல்லபடியாக இருக்கும். அவரை பற்றி எந்த இதுவும் இல்லை. சென்னையில நிறைய கோவில் இருக்கு, நீங்க ஆனா இந்த கோவிலுக்கு வரதுக்கு காரணம்? இல்லை நாங்கள் போனோம், எல்லாத்தையும் பார்த்தோம். இவருக்கும் அவ்வளோ சக்தியான கோயில் தான். எந்த எதுவும் பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக அவர் பாதுகாப்பார். தாத்தா கோயிலுன்னா எல்லா ஜனமும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே இருக்கவங்களும் வரதான் செய்யணும். இங்கே தான் இருக்கோம். நாங்கள் இந்த கோவிலுடைய வரலாறு என்னமோ? ஒரு தாத்தா கோயில்னு சொல்லுவாங்க. அது வேற எதுவும் பெயர் காரணம் தாத்தா கோயில்னு சொல்லுவாங்க. தாத்தா கோயில்னா அவர் இங்கே சமாதி ஆயிட்டாரு. அதனால இப்போ இதுவாயிட்டாங்க, சிவனை சக்தி ஆயிட்டாரு, குடவேந்த சிவன் ஆயிட்டாரு. அதான் எங்களுக்கு வந்து எங்கள் சக்திவான இருந்தாரா, எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு நல்லா இதுவாக இருந்தாரா, அதோட இருக்கு. இது நிறைய பேர் வராங்க. நான் கேள்விப்பட்டு தான் வந்தேன். நான் வந்து ஒரு 3 வருஷமா வந்துட்டு இருக்கேன். என் பையனுக்கு டாக்டர் சீட்டு கிடச்சிது. அப்புறமா என் மாமனாருக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் கால் இதுவாகணும்னு சொன்னாங்க. அது ஆப்ரேஷன் எல்லாமே சரியாயிட்டு. கால் நரம்பு சுற்றி இருந்ததுனால ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கு வேண்டிட்டு வந்தேன், அது சரியாயிட்டு. எல்லாமே நல்லதாக தான் நடக்குது. வந்துட்டு போனாங்க. நிறைய மாற்றம் இருக்குது. என் பையனுக்கும் டாக்டர் சீட்டு கிடச்சிது. 1 மார்க் வித்தியாசத்தில் கவர்மெண்ட் இதுவாக கிடச்சிது. அதுலேருந்து வர ஆரம்பித்தேன். அதான் ஃபஸ்ட்டு. அது எனக்கு சித்தர் கோயில் சொல்லுவாங்க, வந்துட்டு போனால் நல்ல இது நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன். நல்லது தான் நடக்குது. இந்த கோவிலில் எந்தெந்த நாள் வந்து சிறப்பான நாட்கள்? வியாழக்கிழமை, அமாவாசை, அந்த மாதிரி டைம், பிரதோஷம், பௌர்ணமிக்கும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கும். அரிசி பருப்பு எதனாலும் கொடுக்கலாம். ஆனால் தினமும் அன்னதானம் போடுவாங்க. இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் வச்சு வராங்க. ஆனால் நடக்குது. எங்கேருந்தோ ஜனங்கள்லாம் வராங்க. இங்கே நல்லா எல்லாருக்கும் நல்லதே நடக்குது. நம்பிக்கை வச்சு வராங்க. உங்க பர்சனல் லைஃப்ல இந்த கோவில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்பட்டு? அது பரவாயில்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு சில விஷயம் ஜெயிச்சதுனால நான் வந்துட்டு போறேன்.